இன்னைக்கு நம்ம சிகப்பு அரிசி இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. சிகப்பு அரிசி மாவு வந்து 1 கப், ஏலக்காய் பொடி வந்து 1/4 டீஸ்பூன், தேங்காய் வந்து ஒரு பட்டை எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து ஒரு 50 கிராம் முதல் 75 கிராம் முதல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் நல்லா வந்து முத்துன பாகா காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால் காய்ச்சுற கிண்ணியில் ஒரு 1/4 கிளாஸ் வந்து தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் மாவை போட்டுட்டு அடுத்தது வந்து ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய், துருவின தேங்காய், இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய், துள்ளோண்டு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு போட்டு அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நல்லா பிடிச்சிக்கலாம். நம்ம பிடிச்சிட்டு இட்லி சட்டியில் வச்சு இட்லி வேகிற மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்தோடனே பாருங்கள் அழகாக வந்திருக்கு பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆயில் இல்லாத ஒரு இதுவும் நல்லா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.